ஜீபும்பா போட்டாச்சு, கதையெல்லாம் நிஜம் பேச வந்தாச்சு. நாம கூட ரொம்ப பெரிய ஆளுதான் போல இருக்கே. அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய ஆளுப்பா. இவன் அடிச்ச அடியில பந்து எங்கன்னு தெரியல பாரு. பேட்டு, நீ பெரிய ஆளுதான்ப்பா. எவ்வளவு நல்லா அடிக்கிற. எனக்கு தெரியும், நான் ரொம்ப பெரிய ஆளுதான்னு. நான் உயர பரப்பனே, உயரமா பரப்பனே, உயர பரப்பனே. ஹே, பாத்தியா பேட்டனே, எப்படி பறந்தேன் பாத்தியா? என் திறமைய பாத்தியா? என்னது உன் திறமையா? நீ பறந்தியா? தூர போடா குட்டி பயலே. குட்டி பையன் என் பக்கத்துல வந்து நிக்கிறியா? நான் சின்ன பையன் தானே. என்ன ரொம்ப உயரமா போற மாதிரி அடிக்கிறதுனாலதான் உனக்கு இந்த பேரு. அதனால நீதான் ரொம்ப பெரியவன்னு நினைச்சிடாத. என்கிட்ட அடி வாங்கி தூரமா போய் விழற உனக்கு இவ்வளவு திமிரா? சின்ன பயலே, நான் தாண்டா பெருசு. இவ்வளவு திமிரோட பேசக்கூடாதுன்னே. பார்க்கலாம், இந்த விளையாட்டு சிறப்பா நடக்க யார் காரணம், நீயா நானான்னு பார்க்கலாமா? நீயா நானா? பாத்தியா எப்படி அடிச்சேன் பாத்தியா? எங்க போனான்னே தெரியல. அவ்வளவு கர்வமா உனக்கு? இப்ப என்ன பண்றேன்னு பாரு. வாடா வா, திரும்ப என்கிட்ட அடி வாங்க வர்றியா? வா, இப்போ எப்படி அடிக்கிறேன்னு பாரு. ஐயோ, ஏன்டா இப்படி பண்ண? நீ தானே சொன்ன நான் தான் பெரிய ஆளுன்னு. முடிஞ்சா நீ பெரிய ஆளுன்னு காட்டு பாப்போம். நீ வேணும்னே தானே என்கிட்ட சிக்காம போய் ஸ்டம்ப தொட்டு என்ன அவுட் ஆக்கிட்ட. ஆமா, நான் உன்கிட்ட வந்து பேசின போது நீ தானே என்ன ரொம்ப கேவலமா தூரமா போட சின்ன பையலேன்னு சொல்லி விரட்டுன. அதுக்கு தான் நான் யாருன்னு உனக்கு காட்டுனேன். நீ இப்ப வேணும்னா இப்படி செஞ்சிருக்கலாம். நான் தாண்டா உன்னை விட உயரமானவன், நீ குட்டையானவன். சரி, இருந்துக்கோ. நான் உன்னை விட குட்டி தான், ஆனா நான் கலர் கலரா இருப்பேன். நீ அப்படியா? ஆமாண்டா, என்கிட்ட அடி வாங்கி வாங்கி நீ செவந்து போயிருக்க, தெரிஞ்சுக்கோ. முன்ன நான் அடி வாங்கினதுனால தான் நீ ஜெயிச்ச. இப்போ நான் அடி வாங்காம இருக்கிறதால தோத்து போயிருக்க, அது தெரிஞ்சுக்கோ. நான் தான் விலை அதிகம் தெரியுமா? அட, இதான் உன் பெருமையா? உன்னை விட நான் விலை கம்மி தான், ஆனா என்ன தனியா வச்சு விளையாடலாம். உன்னை தனியா வச்சு விளையாட முடியுமா? சரி சரி, நம்மள வச்சு விளையாடுற பையன் வரான், அவன்கிட்டயே கேட்போம் யாரு சிறப்பானவங்கன்னு. ஏன் சண்டை போடுறீங்க? என்ன சண்டை உங்க ரெண்டு பேருக்குள்ளார? எங்க ரெண்டு பேர்ல யாரு பெருசு, யாரு சிறப்பானவங்க, திறமசாலின்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஆமா அண்ணே, நீயே சொல்லு. ஓ அப்படியா? இதுதான் உங்க பிரச்சனையா? இந்த விளையாட்டுக்கு நீங்க ரெண்டு பேருமே அவசியம். உங்க ரெண்டு பேர்ல நீ சிறப்பானவனா இல்ல நீ சிறப்பானவனா அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்தா இந்த விளையாட்டு ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்களுக்கும் அது சிறப்பு. ஒரு கண் இல்லாம இன்னொரு கண் எப்படி சிறப்பா செயல்பட முடியாதோ
அதே மாதிரி தான் நீங்க ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தர் இல்ல. உங்கள யாராவது ஒருத்தரை வச்சு மட்டுமே இந்த கிரிக்கெட் விளையாட்டை விளையாட முடியாது. நான் தான் பேசப்படணும்னு நினைச்சீங்கன்னா இந்த விளையாட்டுல 2 பேருமே தோத்துருவீங்க. என்ன புரிஞ்சுதா? ஆமா, நான் தான் பெருசுன்னு நினைச்சிட்டேன். அது ரொம்ப தப்பு. என்ன மன்னிச்சுடுப்பா. நம்ம 2 பேருமே சமந்தான். ஆமாண்ணே, நானும் மத்தவங்க சொல்றத நினைச்சு நான் தான் பெருசுன்னு தப்பா நினைச்சிட்டேன். நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்கண்ணே. சரி வாடா தம்பி, நாம போய் சேர்ந்து விளையாண்டு கலக்கலாம். ஆஹா, வாங்க பட்டைய கிளப்பலாம். குழுவா விளையாடும் போது குழுவுல இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் சமந்தான். இதுல ஒருத்தர் பெருசு ஒருத்தர் சிறுசு அப்படின்னு நினைச்சு விளையாடாம நம்ம குழு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒற்றுமை உணர்வோட நாம சேர்ந்து விளையாண்டா மட்டும்தான் நம்மால சாதிக்க முடியும். தெரிஞ்சிட்டீங்களா குழந்தைங்களா? அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து விளையாட கிளம்பிட்டாங்க. அப்ப நீங்க